வணக்கம். எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். பரமக்குடி பக்கத்தில் ஒரு ஃபார்முக்கு ஃபாகர் இன்ஸ்டால் பண்ணுறக்காண்டி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபார்மை பொறுத்தவரைய நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்து பண்ணவங்க, அவங்க மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறக்காண்டி நம்மளை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போடும்போதே நமக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நல்லா செவர் எழுப்பி அதில் பில்லர் அவங்களே வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து கூரை செட்டு போட்டிருக்காங்க. சுற்றி வயக்காடு அப்படின்றனால சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லாவே போட்டிருந்தாங்க. தென் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே மூங்கில் போடலை. ஒரு சில இடத்துல மட்டும் மூங்கில் போட்டு மித்த எல்லாமே சவுக்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ராமநாதபுரம் சைடு ஃபுல்லாமே சவுக்கு அதிக அளவு கிடைக்கும், மூங்கில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் போட்டிருந்தாங்க. செட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 16 அடி அகலம், நீளம் 42 அடி நீளம். செட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு உரி தொங்க விடுற கம்பு வந்து ஹைட் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க, 6 அடி. இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு லேடிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்பஸ்னாலே என்னன்றது தெரியல. பட் 6 அடிக்கு மேலே ஹைட்டு போடலை, 6 அடி தான் ஹைட் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே அந்த கூரை செட்டானது நல்ல ஹைட்டாக போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு 7 to 8 அடி கிட்ட வந்து அது ஹைட்டாக போட்டிருந்தாங்க, குச்சோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது வந்து நல்லா ஹைட்டாகவே போட்டிருந்தாங்க. ஸோ மித்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு பெட்டு தொங்கரோட ஹைட் கம்மியாக போட்டிருந்தாங்க. இந்த குச்சம் வந்து நல்லா ஹைட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து குறையும். அது கம்மியாக இருக்கும்போது ஹீட் வந்து சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகும். இதுவே பெட்டு தொங்க விடுறதையும் இன்னும் ஒரு 7 அடி to 8 அடி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டு உரி தொங்க விடக்கூடிய கம்பு தான். இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய கம்பாக போடாமல் ரொம்ப சின்ன சின்ன கம்பாகவே போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கிற ஒரு மைனஸ். மித்தபடி செட்டில் வந்து மற்ற ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சைடில் பில்லர் எழுப்பி போட்டது மூலம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த பெட்டு உரி தொங்க விடுற கம்பு ரொம்ப சின்னதாக போட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கம்பு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயும் போல் ஃபார் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்கு நம்ம நீட்டாக போய் பண்ணி கொடுத்தோம், நீட்டாக எல்லாமே ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இருந்தாலும் கம்பு வீக்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம். மற்றபடி இதில் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ரன் பண்ணி காற்று சாக்குக்கு எல்லாமே தனித்தனியாக ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எல்லாமே சூப்பராக ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். எப்போயுமே நீங்கள் இந்த உரி தொங்க விடுற கம்பு ஸ்ட்ராங்காக போடுங்க. கூரை செட்டி போடுறவங்களுக்கு மேய வர்றவங்களுக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கணும் அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லி கரெக்டாக போடுங்க. ஸோ உங்கள் தப்பு இந்த செட்டை பொறுத்தவரை சின்ன தப்பு இது ஒன்று தான். மித்தபடி வந்து மோட்ரு முதற்கொண்டு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி தனியாக ஒரு ரூம் போட்டு ஸோ அதில் தான் மோட்ரு ஃபிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலே ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. தண்ணியாக தொட்டி கட்டியிருந்தாங்க. ஸோ அதில் இது பண்ணியாச்சு. ஸோ எப்பயும் போல் ஃபாகர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ ஃபாக் வந்து மிஸ்ட்டாக நல்லாவே வந்துச்சு. ஸோ அவங்க ஹாப்பி தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த வெயிட் ஆரம்பிச்சிச்சு. ஃபாகர் போடாதவங்க ஃபாகர் போட்டுருங்க. ஏன்னா வெயில் காலத்தில் நீங்கள் கையில் ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை ஸ்ப்ரிங்கில் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸ்ப்ரிங்கில் வச்சு பண்ணிங்கனாலும் அதே டைம் அடிக்கும்போது தண்ணி சொதசன ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாகாக போட்டுங்க. இந்த மாதிரி ஃபாகாக போடும்போது நல்லா மிஸ்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு காளான் வந்து சொதன்னு தண்ணி அதிகமாக ஆகாது. ஃபார் இன்ஸ்டால் பண்ணால் கால் பண்ணுங்கள்.